ப்ரொக்கோலி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன், டொமேட்டோ, ரெட் சில்லி, க்ரீன் சில்லி, ஜிஞ்சர், கார்லிக் இதெல்லாமே நல்லா ரேண்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அரைக்க தான் போகிறோம். அடுத்தது ப்ரொக்கோலி, இந்த மெயின் ஹீரோ, அதை நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும் தனியாக. இப்போது ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி மசாலா கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம போடணும். லைக் பட்டை, கிராம்பு, லவங்கம் அதெல்லாம் போடணும். வேணுன்னா பிரியாணி இலை போட்டுக்கலாம். ஸோ நான் ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஜாதிபத்திரி, பட்டை அதெல்லாம் தான் போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம் போட்டேன். போட்டதுக்கப்புறமா அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கார்லிக், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி அண்ட் ஜிஞ்சர் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ரா ஸ்மெல், கார்லிக்கோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணணும். ஆனியன்ஸை ரேண்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இது ஃபுல்லாகவே பேஸ்ட் மாதிரி அரைக்க தான் போகிறோம். அடுத்தது கொஞ்சம் ஆனியன் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் இது நல்லா சாஃப்ட் ஆகிடும். தனியாக வச்சு அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் அரைச்சிட்டேன். ஸோ அடுத்தது அதே பேன் ஆன் பண்ணி ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன், ஒரு 2-3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கோங்க. கீ கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக அண்ட் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் அது வதக்கிக்கோங்க. அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். தூளுப்பு வேணாலும் போட்டுக்கலாம். அண்ட் மெயின் ஹீரோ ப்ரொக்கோலி ஆட் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி. ஆட் பண்ணி கொஞ்சம் கொதி விட்டு அப்புறமா கொத்தமல்லி ஆர் கஸ்தூர் மேத்தி போட்டு நம்ம இறக்கிடலாம் பேனை. ஸோ இதுதான் நம்மளோட ப்ரொக்கோலி கிரேவி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். பை பை.